முத்துராமலிங்க தேவர் பெயரில் அப்போது 5 லட்சம் கொடுத்து கல்லூரி அமைக்க உதவினார் பழனி பாபா. அந்த கல்லூரியை பெரியாரை வைத்து திறந்தார் பழனி பாபா. குறைவான மதிப்பெண் பெறும் முக்குளத்து மாணவர்களை அந்த கல்லூரியில் சேர்த்து படிக்க உதவினார். புது ஆயக்குடியில் உள்ள அவரது இல்லத்திற்கு முத்துராமலிங்க தேவர், மூக்கையா தேவர் ஆகியோர் வந்து தங்கி விருந்து உண்டிருக்கின்றனர். பின்னர் அவர் மூலம் எம்ஜிஆருடன் அறிமுகமானார். இது மட்டுமின்றி கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து நிதி வழங்குவதை தடை செய்ய இந்திய அரசு சட்டத்தின் மூலம் முற்பட்ட போது உச்சநீதிமன்றம் சென்று முறியடித்தார் பழனி பாபா. இதன் விளைவாக பல்வேறு கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் பயனடைந்தன. விவேகானந்தா மிஷன், ஞானந்தர் ஆசிரமம் உட்பட பல்வேறு அமைப்புகளுக்கும் நிதி உதவி செய்தவர் பழனி பாபா.